ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஒரு சின்ன ஜெபத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ப்ரே. மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தாவின் அற்புதமான ஒரு நாளை மேலும் நீங்கள் தந்தமைக்காக நன்றி. பிதாவே, நீங்கள் உன்னதமான தேவன், நீங்கள் பரிசுத்தமான தேவன், நீங்கள் ரெண்டும் மாறாத தேவனா இருக்கிறீங்க. இந்த நாளிலும் இந்த வேலையிலும் எங்கள் இருதயத்தை முழுமையாக வந்து பாதப்படியில ஒப்படைக்கிறோம். அதை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீங்க. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை உண்மை நோக்கி வழி நடத்தும், இந்த சத்தியத்தை நோக்கி வழி நடத்தும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை பயிற்சி வைக்கிறீங்க. நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாகவும் ஆத்மீகமா எங்களை நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு நாங்க மெச்சூரா இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாகவும் நாங்கள் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை நீங்க மறைச்சி வெளிப்படுத்தினார். எவரி க்ளோரி பிலாங்ஸ் டு யூ லார்ட் இன் ஜீசஸ் அண்ட் பிரைங் திஸ் ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹபக்குக் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து அவரோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹபக்குக் பார்க்கும்போது அவரோட காலம் என்ன அப்படின்னா 640 இருந்து 609 பிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா அது ஒரு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம்னு இருக்கு இல்லையா? ஸோ இவர் கிறிஸ்து கேலண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைனஸ் ஆயிட்டே வரும். சரிங்களா? ஸோ அவங்க வந்து 640 தொடங்கி 609 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மைனஸ் ஆயிட்டே வரும். ஸோ அந்த பீரியட்ல வந்து அவர் வாழக்கூடியவரா இருந்தாரு. அப்ப கிங்டம் வந்து 2 ஆயிடுச்சு. அவர் வந்து யூதா அப்படின்ற ஒரு சதன் கிங்டம், நார்த்தன் கிங்டம், சதன் கிங்டம் அப்படின்னு 2 கிங்டமா பிரிஞ்சுது இல்லையா? ஸோ அவரு வந்து சதன் கிங்டம்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு ப்ராஃபிட்டா அவர் இருந்தாரு. ஸோ ஹபக்குக் வாழ்ந்த காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விக்கட்னஸ், நிறைய பொல்லாத காரியங்கள் வந்து அந்த பகுதியில இருந்ததை நம்மளால படிக்க முடியுது. ஸோ அங்க வந்து நிறைய மக்கள் வந்து நிறைய பொல்லாப்பான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஜூடா வந்து அவங்களோட சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் எப்படி இருந்தது பாத்தீங்க அப்படின்னா, ஜூடா வந்து அதுல ரொம்ப டிக்ளைன் ஆகக்கூடிய ஒரு பீப்புளா இருந்தாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப இறங்கி போகக்கூடிய ஒரு மக்களா இருந்தாங்க. ஸோ யூத மக்கள் வந்து அப்ப ஐடியல் வர்ஷிப்ல இருந்தாங்க. நிறைய இம்மாரலான விபச்சாரத்துக்குரிய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சமுதாயத்துல ஒரு நீதி இருக்கும் இல்லையா? அந்த சமுதாய நீதி அங்க இல்ல. நிறைய அங்க வைலன்ஸ் இருந்தது. பணக்காரவங்க என்ன பண்ணாங்க, ஏழைகளை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப அப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளா இருந்தாங்க. அந்த சமுதாயத்துல வந்து நிறைய கரப்ஷன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அங்க இருக்கிறதுனால ஒரு நீதிமான் வாழ்றதுக்கு அந்த பகுதி வந்து ஒரு தகுதியற்ற பகுதியா இருந்தது. சரிங்களா? அங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு நீதிமானால வாழவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பகுதியா இருந்தது. ஸோ அவங்க ஆத்மீகமா வந்து அந்த பகுதி நிறைய சரிவையும் நிறைய வீழ்ச்சியையும் கண்டுட்டு இருந்தது அப்படின்றத நம்மளால படிக்கும் போது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை குறிச்சுதான் ஓகேங்களா, இந்த பகுதியை குறிச்சு அவரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை குறிச்சுதான் ஹபக்குக் என்ன பண்றாரு, தேவனிடத்துல பேசிட்டு இருக்காரு. ஸோ பொதுவா இந்த புத்தகத்தை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட், ஒரு தேவனோட தீர்க்கதரிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்க தேவனிடத்துல இருந்து தேவ செய்திகளை கேட்டு மக்கள் இடத்துல பிரசங்கிப்பாங்க. சரிங்களா? அப்படிதான் நிறைய விஷயங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த புத்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த ப்ராஃபிட்டுக்கும் தேவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல் மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ப்ராஃபிட் என்ன பண்றாரு, தேவனிடத்துல பேசுறாரு. அந்த தேவன் என்ன பண்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. அந்த ப்ராஃபிட் என்ன பண்றாரு, ஹபக்குக் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸோ அதுதான் இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஹபக்குக் பார்க்கும்போது அவருக்கு ஒரு 2 கேள்வி இருந்தது. ஸோ அந்த 2 கேள்வியை என்ன பண்றாரு, அவர் தேவன் கிட்ட முன் வைக்கிறாரு. தேவன் அந்த 2 கேள்விக்கு என்ன பண்றாரு, பதில் சொல்றாரு. ஸோ தேவன் அந்த 2 கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் சாப்டர் 3ல நம்மளால என்ன பார்க்க முடியுது, தேவன் சொன்ன பதிலுக்கு அந்த ப்ராஃபிட் ஹபக்குக் என்ன பண்றாரு, அங்க ரெஸ்பாண்ட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு இருந்த முதல் கேள்வி என்ன அப்படின்றத நம்ம படிக்கலாம். ஹபக்குக் 1ல 2ல இருந்து 11 வரைக்கும் யாராவது படிங்க. ஹபக்குக் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் யாராவது படிக்கலாம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே.
நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை காக்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வாக்கையும் வாதையும் வடக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறார், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் போதும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் போதும், நம்ம தொடர்ந்து அதை படிக்கலாம். ஸோ இதுல பார்க்கும்போது ஹபக்குக் தன்னோட இருதயத்துல இருந்து அவர் பேசுறத நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அவர் தேவன் முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம நிறைய விதமா பேசுவோம் இல்லையா? தேவனே நீர் மகிமைக்குரியவர், நீர் உன்னதமானவர், நீர் பரிசுத்தமானவர், அப்படிலாம் நம்ம நிறைய பேசுவோம். ஆனா ஹபக்குக் தன்னோட இருதயத்திலிருந்து பேசும்போது, அவர் தேவன் முன்னாடி நிற்கும் போது கண்டிப்பா நம்மளும் அதை நம்ம இருதயத்துல இருந்து தான் பேசுவோம். ஆனா இவரோட இருதயத்துல இருந்து என்ன விஷயம் வருது? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமற் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே அப்படின்ற ஒரு வார்த்தைய அவர் தேவன் முன்னாடி சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. சோ ஹபக்குக்கோட வாழ்க்கையில அவர் சுத்தி இருக்கிற பகுதிகளில் தீமையோட ஆதிக்கம் நிறைய ஆழமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ ஹபக்குக் கேட்டு எந்த விஷயத்த நம்பி வளர்ந்தாரு அப்படின்னா, தேவன் ரொம்ப நீதியானவர். சரிங்களா? தேவன் ரொம்ப நீதியானவர். அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, நீதிமானை ரட்சித்து நீதிமானை ஆசீர்வதித்து தீமை செய்கிறவர்களை தண்டிக்கக்கூடிய, தீமை செய்கிறவர்களுக்கு தன்னோட நியாயத்தை தரக்கூடிய ஒரு தேவன் அப்படின்றதுதான் ஹபக்குக்கோட நம்பிக்கை. சரிங்களா? இத்தனை வருஷமா அவர் கேட்டு வளர்ந்த விஷயம் அதுதான். நம்ம படிக்கலாம். சங்கீதம் 33:5 படிங்களேன். அதுல தேவனோட குணாதிசயத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி தன்னுடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. சோ தேவன் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படக்கூடிய ஒரு தேவன் அப்படின்றத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஈவன் ஹபக்குக் 1:13 கூட ஹபக்குக்கே என்ன பண்ணுவாரு, அதை சொல்லுவாரு. தேவனை பத்தியான அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாரு. அதை சொல்லும் போது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணே, நியாயத்தை நோக்கி கொண்டிருக்க அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. சோ தேவன் ரொம்ப நீதியானவர். தேவன் ரொம்ப ஒரு பரிசுத்தமானவர் அப்படின்றதுதான் அவரோட எண்ணம். சரிங்களா? அவர் கேட்டு வளர்ந்த விஷயம் என்ன? தேவன் நீதியானவர், அவர் நீதிமான்களை ஆசீர்வதிப்பாரு, அதே நேரத்துல தீமை செய்கிறவர்களை தண்டிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கேட்டு அவர் நம்பி அவர் வளர்ந்திருக்காரு. சரிங்களா? ஆனா இதுதான் அவரோட நம்பிக்கை. ஆனா அவரோட ரியாலிட்டி லைஃப பார்க்கும்போது அப்படி இல்லை. அவரோட யதார்த்தமான வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ஈவில் தலை தூக்கி நிக்குது. சரிங்களா? அங்க இருக்கிற மக்கள் நிறைய தவறுகள் செய்யறாங்க. அங்க இருக்கிற மக்கள் நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிற நீதிமான்கள் என்ன பண்றாங்க, ஒடுக்கப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சோ அவரோட நம்பிக்கை ஒன்னா இருக்கு, ஆனா அவரோட ரியாலிட்டி லைஃப் ஒன்னா இருக்கு. புரியுதா? சோ அவரோட நம்பிக்கை ஒன்னா இருக்கு, அவரோட ரியாலிட்டி லைஃப் ஒன்னா இருக்கு. அவர் எதை நம்புறாரு? தேவன் நீதி உள்ளவர், தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து அநீதி செய்யறவங்கள தண்டிப்பார். ஆனா அவரோட ரியாலிட்டி லைஃப்ல எப்படி இருக்கு? நீதிமான்கள் கஷ்டப்படுறாங்க, அநியாயம் செய்கிறவர்கள் சிறப்பா இருக்கிறாங்க. அதுதான் என்ன பண்றாரு, அவர் வாழ்க்கையில அங்க பார்த்துட்டு இருக்காரு. சோ யூதாவுல அந்த பொல்லாத எண்ணம் கொண்ட ஜனங்கள் உயர்ந்து இருக்கிறத அவர் பாக்குறாரு, நீதிமான்கள் நசுக்கப்படுறத அவர் பாக்குறாரு. சோ எங்க பார்த்தாலும் அநியாயம், எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் ஒடுக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் அவர் என்ன பண்றாரு, தேவனிடத்துல போயிட்டு அவர் மன்றாடக்கூடியவரா இருக்காரு. தேவனிடத்துல தன்னோட இருதயத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி அவர் பேசக்கூடியவரா இருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ ஈவன் நீங்க தொடர்ந்து அதை படிச்சு பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில அவருடைய இருதயத்துல அவர் எப்படி உணர்ந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் அவர் பேசியிருக்கிறத அந்த வேதத்துல நம்மளால பார்க்க முடியுது. சோ அவர் வாழ்க்கை ரொம்ப ஒரு வழி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. பிகாஸ் அவர் ஒரு ரைச்சஸ் மேனா வாழணும்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு நடக்கிற விஷயங்களும் அவரை சுத்தி நடக்கிற விஷயங்களும்
ரொம்ப ஒரு ரைச்சஸான ஒரு நீதியான விஷயமா இல்லை. ஸோ அது அவருக்கு ரொம்ப ஒரு வலி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவர் அந்த வலியோடயே தேவனிடத்துல ரொம்ப வெளிப்படையா இருக்கிறார். சரிங்களா? ஏன் அபகுக்கு வந்து தேவன் இப்பெல்லாம் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அவர் வலி நிறைந்த அந்த இருதயத்தோட தேவனோட ரொம்ப ஒரு வெளிப்படையா இருக்காரு. தேவனோட உள்ள உறவுல அவர் ரொம்ப நேர்மையா இருக்கிறார். சரிங்களா? அவர் இருதயத்துல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா அவர் பேசக்கூடிய ஒருத்தரா அவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட லைஃப்லயும் இப்படி ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நிறைய பேர் பொய் சொல்லி இந்த உலகத்துல சிறப்பா வாழ்றாங்க இல்லையா? நான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பயங்கரமா பொய் சொல்லி அவங்க ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வாங்குறாங்க. பொய் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அவங்க வேலைகள்ல அவங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ பொய் சொல்லி அவங்க மாட்டிக்காம அவங்க வாழ்க்கையில சிறப்பா வாழ்றத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் அநியாயமா சம்பாதிச்சு தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா மாத்தி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம நம்ம நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா அப்படி? சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க வாழ்க்கையில there is no ரூல், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அவங்க எப்படியாகிலும் சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையில சிறப்பா வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு வாழ்க்கையை அவங்க முன்னெடுத்துட்டு எடுத்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த உலகத்துல நிறைய பேர் உறவுகள்ல துரோகம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க மாட்டிக்கிறதே இல்லை, அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க 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 வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம பார்வையில அவங்க எப்படி இருக்கிறாங்க, சூப்பரா வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதே நேரத்துல இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது சில நேரங்கள்ல நமக்கு ஒரு கேள்வி வரும், அபகுக்கு வந்த மாதிரி, ஏன் தேவனே கொஞ்சம் கூட இந்த உலகத்துல நியாயமே இல்லையா? சரிங்களா? ஏன் வந்து நமக்கு அந்த மாதிரி யாராவது செஞ்சு நம்ம வாழ்க்கையில ஒரு அநீதியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம இந்த கேள்வியை நிறைய நேரத்துல யோசிப்போம். தேவனே நீங்க நீதிமான் தானே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஏன் வந்து மக்கள் இவ்வளவு அநியாயம் செஞ்சு மற்றவங்களோட வாழ்க்கைய துன்பத்துக்குள்ளாக கொண்டு போறாங்க, ஏன் வந்து நீங்க நீதிக்கேத்த மாதிரி செயல்படுறது இல்ல, ஏன் நீங்க பாவிகளை தண்டிக்கிறது இல்ல, ஏன் நீதிமான நீங்க காப்பாத்துறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில அபகுக்கு வந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம இருதயத்துல வரலாம். இதுதான் அபகுக்கோட பிரச்சனை. சரிங்களா? அவரு நிறைய ப்ரெஷர்ல இருக்கும்போது அவரை சுத்தி நிறைய அன்ரைச்சஸான அன்காலியான விக்கடான விஷயங்கள் நிறைய நடக்கும்போது அதை அவரால் ஏத்துக்க முடியல. சரிங்களா? அவர் வாழ்க்கையில அது பாதிப்பை உண்டு பண்ணும்போது அவரால் அதை ஏத்துக்க முடியல. அவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு அந்த வலி நிறைந்த இருதயத்தோட காயப்பட்ட இருதயத்தோட தேவன் கிட்ட போயிட்டு அதை கேட்கிறாரு, நான் எவ்வளவு நாள் உங்களை கூப்பிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க, எனக்கு செவியே கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் எவ்வளவு நாள் இதை கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்றது இல்ல, இதுக்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவன் முன்னாடி நிக்கிறார். சோ இந்த கேள்விதான் அவரோட முதல் கேள்வி. இந்த கேள்வியோட அவர் தேவன் முன்னாடி நிற்கும் போது தேவன் வசனம் 5-7 வரைக்கும் அவருக்கு பதில் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. மேபி வசனம் 5-7 வரைக்கும் நம்ம படிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாக இருக்குவேன். அவர்கள் தங்களுடைய நல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தில் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவருடைய நேர்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் திரிங்களிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாய் இருக்கும். அவருடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவி இருக்கிற கவிதை போல் பறந்து வருவார்கள். ஓகே, சோ இத பார்க்கும்போது தேவன் வந்து அபகுக்கோட கேள்விக்கு பதில் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? சோ ஏன் என்னை சுத்தி இவ்வளவு ஒரு அநியாயமான விஷயம் நடக்குது, தேவனே நீங்க நீதி உள்ளவர், நீங்க நீதிமானை ஆசீர்வதித்து அநீதி உள்ளவர்களை தண்டிப்பீங்கன்னு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி இல்லையே, நான் கஷ்டப்படுறேனே, என்னை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்க பார்க்காம இருக்கிறீங்களே அப்படின்னு தேவன் இடத்துல கேட்கும் போது தேவன் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இவங்களோட ஊழலை, யூத மக்களோட ஊழலை, யூத மக்களோட இந்த மாதிரியான ஒரு பாவம் நிறைந்த அன்ரைச்சஸான ஒரு லைஃபை கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன், கண்டிப்பா அதை நான் தண்டிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு.
சோ அந்த தண்டிக்கிற விதமா அவர் என்ன சொல்றாரு, பாபிலோனியர்களை நான் பயன்படுத்துவேன்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. சரிங்களா? சோ பாபிலோனியர்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன், படையெடுப்பேன். சோ பாபிலோனியர்கள் யார் அப்படின்னா ஒரு ரொம்ப மோசமான மக்கள். சரிங்களா? சோ அவங்களோட படைகள் வந்தது அப்படின்னா கண்டிப்பா யூத மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே அடிச்சு, எல்லாரையுமே வெட்டி, எல்லாத்தையுமே கொளுத்தி, எல்லாத்தையுமே தரமட்டமாக்கி அவங்க எல்லாரையும் அடிமைகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த தேசம் இருந்ததுக்கான அடையாளம் என்னவா இருக்கும்னா அங்க எரிஞ்சு போன கட்டடமா தான் இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு பாபிலோனியர்கள் செயல்பட ஒரு சிறப்பான மக்களா இருக்கிறாங்க. சோ அவங்க அவங்களோட யூத மக்களோட அந்த பாவத்தின் தண்டனையா நான் என்ன பண்ணுவேன், பாபிலோனியர்களை அங்க அனுப்புவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ ஆனா இது எப்ப நடக்கும் தேவன் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. தேவன் இதை நடக்கும்னு சொன்னாரு, ஆனா எப்ப நடக்கும்னு சொன்னாரா? இல்ல. சோ ஹிஸ்டரியில பார்க்கும்போது இது 586 நடந்தது. ஏறக்குறைய தேவன் அவருக்கு சொல்லி ஒரு 25-30 வருஷம் கழிச்சு இது நடந்தது. சரிங்களா? சோ அப்ப அந்த 20-30 வருஷம் அவர் எப்படி காத்திருந்திருப்பாருன்றத யோசிச்சு பாருங்க. பட் தேவன் அதை சொல்லி அதை நடத்தினார். சோ தேவன் ஹபக்குக்கு பதில் சொன்னாரு. ஆனா இந்த பதில் அவருக்கு சமாதானத்தை ஏற்படுத்திச்சான்னு கேட்டா இல்ல. அவர் மனசுல இன்னமும் சஞ்சலத்தை தான் ஏற்படுத்திச்சு. அவர் மனசுல இன்னமும் ஒரு காயத்தை தான் ஏற்படுத்திச்சு. ஏன் அப்படின்னா ஹபக்குக்கோட மனசுல யூத மக்கள் மோசமானவங்க, ஆனா பாபிலோனியர்கள் மிக மிக மோசமானவங்க. சரிங்களா? இப்ப ஹபக்குக்கோட இருதயத்துல என்ன கேள்வி வருது அப்படின்னா, தேவனே மோசமான மக்களை தண்டிக்க நீங்க ஏன் மிக மிக மோசமான மக்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்னாடி இருக்குது. இதுதான் அவரோட 2வது கேள்வி. ஏன் தேவனே நீங்க பாபிலோனியர்களை பயன்படுத்துறீங்க? ஏன்னா பாபிலோனியர்கள் வந்தா என்ன நடக்கும்ன்றது ஹபக்குக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஏன் நீங்க பாபிலோனியர்களை பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல ஹபக்குக்கு தேவனிடத்துல அவர் முன்வைக்கிறாரு. தேவனிடத்துல அந்த கேள்வியை அவர் கேட்கிறாரு. சரிங்களா? சோ நீங்க யூதாவை தண்டிக்க ஏன் நீங்க பாபிலோனியர்களை பயன்படுத்தணும் சோ அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மனசுல அங்க ஓடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த 2வது கேள்விக்கும் என்ன பண்றாரு, தேவன் பதில் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ பைபிள்ல தேவன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றது இல்லை. சரிங்களா? சோ இந்த கேள்விகள் நம்ம படிச்சு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு வியடா இருந்தாலுமே, அவரோட அணுகுமுறை தேவன் முன்னாடி ஒரு மரியாதையற்றதா இருக்கிற மாதிரி நமக்கு தோணினாலுமே, பட் அவர் ஜென்யூனான இருதயத்தோட தேவன் முன்னாடி நின்று கேட்கிறார். சரிங்களா? அதனால தேவன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு முன் வரதை நம்மளால பார்க்க முடியுது. சோ இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு 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 நல்ல உறவை இங்க வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ தேவன் அதுக்கும் பதில் சொல்லக்கூடியவரா இருக்காரு. ஹபக்குக் 2:2-3 படிங்க. அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். சோ இந்த இடத்துல அவர் என்ன பதில் சொல்றாரு, நான் உனக்கு விஷனை காமிப்பேன். சரிங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ அதை என்ன பண்ண, எழுதி வை அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருக்காரு. அதே நேரத்துல என்னோட காரியங்கள் தாமதமா இருக்கிற மாதிரி நீ உணர்ந்தினா அதுக்காக நீ காத்து இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உண்மையா உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா பாபிலோனியர்களை வச்சு யூத மக்களோட தீமைக்கு நான் சரி கட்டுவேன். சரிங்களா? அவங்க செய்யற தப்புக்கு நான் பாபிலோனியர்களை வச்சு என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். பட் ஆனா அது என்னோட நேரத்துலதான் அதை நான் செய்வேன். சரிங்களா? சோ அவர் ரொம்ப தெளிவா இருக்கிற விஷயம் என்ன, தாமதிக்கிற மாதிரி நீ உணர்த்தில என்ன பண்ணணும், நீ அதுக்காக காத்திருக்கணும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துலதான் நான் செயல்படுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தெளிவுபடுத்துறத பார்க்க முடியும். சோ தேவன் நம்மளுடைய நேரத்துக்கும் நம்மளுடைய அவசரத்திற்கும் ஏத்த மாதிரி செயல்படுறவர் கிடையாது. சரிங்களா? சோ ஹபக்குக்கு ஒரு அவசரம், என்னோட நேரத்திலையும் என்னோட பிளான் பிரகாரம் நீங்க இது செய்யுங்க. சரிங்களா? நீங்க 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 என்ன பண்ணணும், அவங்கள உடனே தண்டிச்சு இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஓகே, சரி நான் பாபிலோனியர்களை அனுப்புறேன். இல்ல இந்த பாபிலோனியர்கள்லாம் வேணாம், நான் ஒரு பிளான் பி வச்சிருப்பேன்.
சரிங்களா? ஸோ இமே லைக் காடு கேட்டதுன்னா யாரை வச்சு தண்டிக்கணும்னு ஒரு சஜஷன் கூட அவர் கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவர் தன்னோட நேரம் தன்னோட வழியில அவர் தேவன் செயல்படணும்னு நினைச்சாரு அப்படின்னா தேவன் அப்படி செயல்படுறவர் கிடையாது. சரிங்களா? ஸோ தேவன் கண்டிப்பா நீதியானவர். அவர் நீதியை சரி கட்டுவாரு, தீங்குக்கு அதற்கேற்ற காரியங்களை அவர் செய்வாரு. பட் ஆனா அவரோட நேரத்துல அவர் எப்ப தயாரா இருக்கிறாரோ அப்ப வந்து அவர் செயல்படுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு ஏற்ற காரியங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம யோசிக்கும் போது ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிற சூழ்நிலைகள்ல ஏன் இதை தேவனே நீங்க கேட்கல, ஏன் தேவனே உடனே இதுக்கு பதில் சொல்ல, தேவனே நீங்க இது இப்படி செஞ்சிருக்கலாமே, தேவனே நீங்க அதை அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னும் போது தேவன் நமக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு ஒரு நேரம் இருக்கு. சரிங்களா? அந்த நேரத்துல கண்டிப்பா நான் செயல்படுவேன். நீ நம்புறது உண்மைதான், நான் நீதியான தேவன் தான். ஆனா நான் நீதியான காரியங்களை செய்ய அதற்கான நேரத்தை வைத்திருக்கிற தேவனாவும் இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் புரிய வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ காட் சைட்ல இருந்து அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் வந்து யூத மக்களோட பாவத்தை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா எனக்கான நேரம் வரும், அந்த நேரம் வர வரைக்கும் அபகுக் நீ காத்துரு. சரிங்களா? அந்த நேரம் வர வரைக்கும் நீ பொறுமையா இருந்து நீ பேஷண்டா இரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஈவன் அதுக்கப்புறம் தேவன் என்ன சொல்றாரு, யூத மக்களை நான் டீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், நான் அப்படியே பாபிலோனியர்கள் பக்கமும் நான் திரும்புவேன். பாபிலோனியர்கள் பக்கம் நான் திரும்பி என்ன பண்ணுவேன், பாபிலோனியர்களோட பாவத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அவங்களோட பாவத்திற்காக கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், அதை நான் தட்டி கேட்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா தேவன் நீதியானவர் தான், அவர் சத்தியமான ஒரு தேவன். அவர் உண்மையை எப்பவும் நடப்பிக்க வாஞ்சி உள்ள ஒரு தேவனா இருக்கிறாரு. பட் அதுக்கு அதை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு பிளான் இருக்கு, அவருக்கு ஒரு நேரம் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல அந்த பிளானிங் பிரகாரம் தான் என்ன பண்ணுவாரு, அதை செய்வாரு. அகைன் பாபிலோனியர்களை எப்ப தண்டிப்பன்றதை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. சரிங்களா? அபகுக்கு என்ன சொல்லலை, நான் பாபிலோனியர்களை எப்ப தண்டிப்பன்றதையும் சொல்லலை. நீங்க வரலாறு பார்க்கும்போது இது 539 BC-ல வந்து நடந்தது. அதாவது தேவன் சொல்லி 47 வருஷம் கழிச்சு நடந்தது. சரிங்களா? அந்த 47 வருஷம் மேபி அவரு இதுக்கு ஒரு 30 வருஷம், அதுக்கு ஒரு 47 வருஷம், ஆல்ரெடி அவருக்கு இருந்த வயசு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா அவர் உயிரோட இருந்திருப்பாரான்னு கூட தெரியாது. சரிங்களா? ஒருவேளை அபகுக்கு என்ன பண்ணிருக்கலாம், பாபிலோனியர்கள் தண்டிக்கப்படுறத பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருக்கலாம். பட் தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையுமே தன்னோட காலத்தின் பிரகாரம் செய்யக்கூடியவரா இருப்பார். ஸோ எப்பயாவது நமக்கு தேவனோட நீதி மேல, தேவன் நீதியானவர்ன்றது மேல நமக்கு சந்தேகம் வருதா அப்படின்னா we need to think. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்மளோட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நடக்கிற ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஏன் தேவனே நீங்க இதை அனுமதிக்கிறீங்க, ஏன் தேவனே இது இப்படி நடந்தது, ஏன் தேவனே என் வாழ்க்கையில வந்து நீங்க நீதிமான காப்பாத்துவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க காப்பாத்தியே போலையே, உங்களோட சத்தியங்கள் நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, ஆனா அது என் வாழ்க்கையில நிறைய வாட்டி நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரிங்களா? ஸோ நான் சிங்கிள்ல இருக்கும் போதே எங்க வீட்டுல 2 ஸ்கிரிப்சர் இருக்கும். ஒன்னு ஜோஷுவால இருந்து as for me and my house we will serve you Lord. ஓகே, இல்ல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்ன்ற ஒரு விஷயம் அங்க இருக்கும். ரெண்டாவது வந்து ஆதியாகமத்துல இருந்து நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னுவாரு. இது எனக்கு பெருசா புரியலனாலுமே நான் சிங்கிள்ல இருந்து ப்ரே பண்ணிட்டு வரேன். என் வீட்டு செவுத்துல இருக்கும், நான் அதை நிறைய டைம் பார்ப்பேன். நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பேன். இந்த 2 ஸ்கிரிப்சருமே என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனா இது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்தது. சரிங்களா? ஸோ அந்த ஸ்கிரிப்சருக்காக நான் எப்போ ப்ரே பண்ணேன்னு தெரியல. பட் நானும் என் வீட்டாரும் இப்ப கர்த்தருக்கு தான் சேவை செய்யறோம். சரிங்களா? அது என் வாழ்க்கையில நடந்தது. நானும் என் மனைவியும் கர்த்தருக்கு தான் செய்யறோம். என்னோட இன்னொரு ஆசை என்னன்னா, என் பையன் என் பேரை நாங்க 3 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்றது என்னோட ஆசை, என்னோட பிரேயர். நான் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் அதை செய்வார் நான் நம்புறேன். ஆனா அது அவரோட நேரத்திலையும் அவரோட சித்தத்தின்படிதான் அதை செய்வார். பட் அது என்னோட பிரேயர். 2வது வசனம் வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாவே இருந்தது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அது வந்து ஏறக்குறைய ஒரு 7 வருஷம் ஆச்சு. சரிங்களா? அந்த 7 வருஷத்துல அது எனக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது. அது என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. நான் நிறைய கேள்விகள் நிறைய நேரங்கள் வந்து சில விஷயங்களை கடந்து போகும்போது அது நம்ம மனசுல அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் தேவன் அதை 7 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு,
பிளஸ் பண்ணார். சரிங்களா? 7 வருஷம் கழிச்சு அதை வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. பட் நான் அந்த காலங்களை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. இப்போவும் பாத்தீங்கன்னா நிறைய டைம் ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை ஹெல்த் ப்ராப்ளமோ வரும்போது நான் நிறைய வாட்டி ஒரு ஸ்கிரிப்சர் பார்ப்பேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஓகேங்களா? நான் வந்து எகிப்து மேல வரப்பண்ண வாதைய உன் மேல வரப்பண்ணாம இருப்பேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படா இது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எப்படா இது நடக்கும், எப்படா வாழ்க்கையில வரும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனா அதை நடத்துறதுக்கு அவர் ஒரு நேரம் வச்சிருப்பார். சரிங்களா? நம்மளோட வேலை என்ன அப்படின்னா தேவனோட வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்கிறது. அதுக்காக நம்ம பொறுமையா இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மளோட நேரத்தின் பிரகாரமும் நம்மளோட வழிகளின் பிரகாரமும் செயல்படுறவர் இல்லை. அவரோட நேரத்தின் பிரகாரமும் அவரோட வழிமுறைகளின் பிரகாரமும் செயல்படக்கூடிய ஒரு தேவன். அவர் நீதிமான்களை ஆசீர்வதிப்பார், ஆனா அதற்கு ஒரு நேரம் வைத்திருப்பார். சரிங்களா? அவர் துன்மார்க்கரை தண்டிப்பார், ஆனா அதுக்கு ஒரு நேரம் வைத்திருப்பார். அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் நமக்கு தோணலாம். ஆனா முடிவுல அந்த நேரம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கை கண்டிப்பா எதை நோக்கி நம்ம வாழ்ந்திருக்கோமோ அதற்கான பலனை நம்ம அடைவோம். சரிங்களா? நம்ம இந்த உலகத்துல பார்க்கும்போது விக்கெட்லாம் ரொம்ப மோசமானவங்களாம் ரொம்ப நல்லா வாழ்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா தேவன் அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப நாள் தீமைகளை பொறுத்து கொள்ற ஒரு தேவன் கிடையாது. சரிங்களா? அவரோட நியாய தீர்ப்பு வரும்போது இப்படிலாம் வாழ்ந்தவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஆனா அது தேவனோட வாழ்க்கையின் பிரகாரம் தான், அவரோட நேரத்தின் பிரகாரம் தான் அது நடக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தோணலாம். சரிங்களா? அபகுக் பிரேயர் பண்ணி 30 வருஷம் கழிச்சும் என்ன ஆகல, ஏன்னா அது மாறிச்சான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அப்பவும் என்னாச்சு, பாபிலோனியர்கள் தான் வந்து படையெடுத்தாங்க. மீறி அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அடிமையா பிடிச்சிட்டு போனாங்க. அது ஒரு பிளசண்டான மூமெண்டா அவருக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் தேவன் அவருக்கான நேரத்துல அவர் எப்ப தயாரா இருக்கும்போது அவர் செயல்படக்கூடிய ஒரு தேவனா இருக்கார். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சுச்சுவேஷன்ல வேணாலும் இருக்கலாம், நம்மளை சுத்தி நடக்கிற என்ன விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். நம்ம தினம் பைபிள் படிக்கும் போது நமக்கு நிறைய ப்ராமிஸா வந்துட்டு இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தோணலாம். பட் தேவன் அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பார். அவரோட வழிமுறைகள் வச்சிருப்பாரு. அந்த வழிமுறைகளின் பிரகாரம் தான் அதை செய்வாரு. அந்த நேரத்தை அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அந்த நேரம் வரும்போது அதை நடப்பிக்கக்கூடிய ஒரு தேவனா இருப்பார். ஸோ இந்த புக்கோட சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நான் என்ன செய்யறது? சரிங்களா? தேவனோட ப்ராமிஸ் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு. சரிங்களா? அபகுக் பிரேயர் பண்ணி 30 வருஷம் கழிச்சு அது நடந்தது. அந்த 30 வருஷம் அபகுக்கு என்ன பண்ணும்? அபகுக்கு தேவன் சொல்லி ஒரு விஷயம் ஏறக்குறைய 60 வருஷம் கழிச்சு நடந்தது. அந்த 60 வருஷத்துல 70 வருஷத்துல அபகுக்கு என்ன பண்ணும்? சரிங்களா? அந்த டைம் லைன், அந்த அந்த நான் சொல்றது புரியுதா? தேவன் என்ன ஆசீர்வதிப்பான்னு சொல்லி எனக்கு பல வருஷம் ஆச்சு, 8-10 வருஷம் ஆச்சு. அந்த 8-10 வருஷம் நான் என்ன பண்ணும்? அந்த இடைப்பட்ட காலம் என் வாழ்க்கையில எப்படியானதா இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த வசனம் வந்து பைபிள்ல ரொம்ப ஒரு எல்லா வசனத்தை போலவும் இது ஒரு அற்புதமான வசனம். பட் இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வசனம்ன்றதுனால நியூ டெஸ்டிமெண்ட்ல கிட்டத்தட்ட 3 இடத்துல இந்த வசனத்தை கோட் பண்ணியிருப்பாங்க. அபகுக் 2:4 படிக்கும். இதோ அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செவ்வையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். சோ அந்த மீன் வாயில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவன் மேல விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறத பார்க்க முடியுது. சோ ஒரு நீதிமான் விசுவாசத்தினாலதான் பிழைப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால தெளிவா இங்க பார்க்க முடியுது. ரோமர் 1:17 ஒருத்தர் படிங்க. ரோமர் 1:17. ஒருத்தர் கலாத்தியர் 3:11 படிங்க. ஒருத்தர் ஹீப்ரு 10:38-39 படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த விசுவாசத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். சோ பால் வந்து ரோமர் சபைக்கு சொல்லும் போது இதே விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. விசுவாசத்தினாலதான் என்ன பண்ணுவான், நீதிமான் வந்து பிழைக்கக்கூடியவனா இருப்பான் அப்படின்ட்டு ரோமர் 1:17 சொல்றாரு. கலாத்தியர் 3:11
ஏமேன். இந்த இடத்துலயும் கலாத்தியர் சபைக்கு என்ன பண்றாரு, அந்த கலாத்தியர் சிட்டிக்கு அந்த அந்த பட்டணத்து மக்களுக்கு அவர் சொல்லும் போது விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த பவுல் இன்னொரு இடத்துலயும் தெளிவுபடுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. தென் ஹீப்ரூ 10:38-39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனாமல் பின்வாங்கி போவானாமல் அவனே என் ஆத்துமா பிரியமாகிறது. நாமும் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமாகிய விசுவாசிக்கிறவர்களாய். ஏமேன். ஸோ இதுலயும் ஹீப்ரூ எழுதுனது யாருக்கு தெரியல, பட் ஸ்டில் அவங்க என்ன கோட் பண்றாங்க, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போகிறவன் தேவனுக்கு ஒரு பிரியமானவனா இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்கக்கூடிய ஒரு மக்களா இருப்போம். சரிங்களா? ஸோ நம்ம நீதிமான், ஒரு நீதியான வாழ்க்கையை வாழ்றவங்க அப்படின்னு நம்மள எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட ஃபெய்த்தை வச்சுதான். சரிங்களா? உங்களோட ரைச்சியஸ் லைஃபை உங்க ஃபெய்த் தான் ரிவீல் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஸோ நம்ம வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவர்களா எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்ம விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். ஸோ தேவன் இதை செய்வாரு. தேவன் கொடுத்த ப்ராமிஸ அவர் சொன்ன நேரத்துல அவர் நிறைவேற்றுவாரு. அவருக்கான நேரம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காலங்கள் வரை நான் அவர் மேல விசுவாசமா இருப்பேன். அந்த வழிகளுக்கு மத்தியிலுமே நான் அவர் மேல விசுவாசமா இருப்பேன். அந்த போராட்டத்திற்கு மத்தியிலுமே நான் அவர் மேல விசுவாசமா இருப்பேன். ஈவன் தோ என்னோட பிரேயர்ஸ் எதுவுமே ஆன்சர் ஆகலனாலும் கூட அதை ஆன்சர் பண்ண அவரு வச்சிருக்கிற அந்த நேரம் வரைக்கும் அவர் மேல நான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விசுவாசத்தை தான் நம்ம இந்த மீன் வாயில், அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்ம ரெண்டு விதமான விசுவாசத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒன்று சேவிங் ஃபெய்த், இன்னொன்று லிவிங் ஃபெய்த். சேவிங் ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில இயேசு என்னோட பாவங்களுக்காக மரிச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாருமே பாவிகள். எனக்கு மன திரும்புதல் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னோட மனம் திரும்புதல் கண்டிப்பா இயேசு கிட்ட நெருங்க வைக்கும். என்னோட பாவத்திற்காக இயேசு மரிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டு இயேசுவை நம்மளோட தேவனா ஏத்துக்கும் போது அது நம்மளை சேவ் பண்ணுது. அந்த விசுவாசம் நம்மளை ரட்சிக்கிறது. அது சேவிங் ஃபெய்த். லிவிங் ஃபெய்த்னா என்னன்னா, அந்த ஒரு வாழ்க்கையை தொடங்கி, சரிங்களா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் இதே நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ்க்கையை நம்ம அணுகணும் அப்படின்னா, இதே நம்பிக்கையோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம அணுகணும் அப்படின்னா, இதே நம்பிக்கையோட ஒவ்வொரு துன்பங்களையும் நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில இருந்ததுன்னா அதுதான் லிவிங் ஃபெய்த். சரிங்களா? அதுதான் என் வாழ்க்கையில என்னை வாழ வைக்கக்கூடிய, என்னை நடைமுறையில என்னை தேவனை நோக்கி வழி நடத்தக்கூடிய ஒரு விசுவாசம். ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் சேவிங் ஃபெய்த் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனா லிவிங் ஃபெய்த் அக்செப்ட் பண்றது இல்லை. இல்ல லிவிங் ஃபெய்த்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கையை வழி நடத்துறது இல்லை. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ தேவன் நம்ம கிட்ட இந்த ரெண்டு விசுவாசமுமே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம சேவிங் ஃபெய்த்தும் இருக்கணும், லிவிங் ஃபெய்த்தும் இருக்கணும். நம்மளை காப்பாத்துற அந்த ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துற அந்த விசுவாசமும் நம்ம இருக்கணும். அந்த ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த விசுவாசமும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ எந்த சூழ்நிலையிலுமே வேற எந்த காரியத்தை கொண்டுமே நம்ம தேவன் முன்னாடி நம்ம சரியாவே நிறுத்திக்க முடியாது. சரிங்களா? ஸோ எது என்ன தேவன் முன்னாடி சரியாக நிறுத்தும்? என்னோட செயல்பாடுகளா, என்னோட நல்ல கிரிகைகள் என்ன தேவன் முன்னாடி சரியா நிறுத்திடுமா? ஐசையா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்காரு. ஐசையா 64:6 படிக்கலாம். நம்ம யாராவது ஒருத்தர் ஐசையா 64:6 படி. ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கண்டை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இணைகளை போல் குதிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமென். அமேசிங் வேர்சஸ். ஓகேங்களா? ஸோ தேவனே, நாங்கள் உங்க முன்னாடி எப்படி நிற்கிறோம்? ஒரு தீட்டான மக்களை போல இருக்கிறோம். நாங்க செய்யற எல்லா நல்ல காரியங்களும் நன்மைகளும் உங்க வீட்டு கருத்துணி போலதான் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வீட்டுல இருக்கிறதுலே மோசமான துணியை தேடி கண்டுபிடிங்க. ஒருவேளை மகாராஜா வான்ஸ் ஒரு நாள் ஜூம்ல விளாடுறோம், எனக்கு பயங்கரமான அழுக்கு துணி வேணும்னா நம்ம எங்க போவோம்? டக்குன்னு கிச்சனுக்கு தான் போவோம் இல்லையா? அந்த கிச்சன்ல இருக்கிற துணியை எடுத்து கிச்சன்ல இருக்க சாப்பாடை மூடவே நம்ம யோசிப்போம்.
அந்த மாதிரியான துணியெல்லாம் நம்ம கிச்சன்ல இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம செய்யற நன்மை வந்து தேவன் முன்னாடி இருக்கான். ஒரு அழுக்கான கந்தையை போல, ஒரு அழுக்கான துணியை போல, நம்ம தொடவே அருவருக்கிற ஒரு துணியை போலதான் தேவன் முன்னாடி நம்ம செய்யற நல்லதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ். சரிங்களா? ஒரு மலை அளவு கொட்டின தங்கத்து முன்னாடி என் கையில இருக்கிற மோதிரம் ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அது மேல அவர் நீதினால நிறைந்து நன்மையினால நிறைந்த மிகப்பெரிய தேவனா இருக்கிறதுனால, நான் என்னமோ ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனாலயோ, ஒரு வேளை ஜெபம் பண்றதுனாலயோ அவர் முன்னாடி நான் பெரிய ஆளா நின்ற போறது கிடையாது. சரிங்களா? பிகாஸ் நம்ம செய்யற எல்லா நல்லதுமே அவர் முன்னாடி கந்த துணிமா இருக்கு. ஆனா நம்ம நல்லது செய்யணும். ஏன்னா நம்ம அதற்காக அழைக்கப்பட்ட மக்கள். நான் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லல. அதே நேரத்துல ஏதோ உங்க உங்க நன்மையான விஷயங்கள் உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதுன்றதை வெளிப்படுத்துது. ஆனா நான் செய்யற நன்மையினால அந்த தேவன் முன்னாடி சரியா இல்லை. நான் வச்சிருக்க விசுவாசத்தினாலதான் தேவன் முன்னாடி நான் நீதிமானா இருப்பேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ நன்மையான விஷயங்கள் என்ன தேவன் முன்னாடி சரியா நிறுத்ததில்லை. சில நேரங்கள் நம்மளை பத்தியும் நம்மளோட சபையை பத்தியும் பெருமையா உணர்றதுனாலயோ சூப்பரா உணர்றதுனாலயோ நான் தேவன் முன்னாடி ஒரு நீதிமானா இருந்துட முடியாது. சில நேரங்கள்ல நான் ஆசீர்வாதத்தை விட மிக சிறந்த அளவுல பைபிள் படிக்கிறேன், நான் ஜாக்லினை விட இன்னும் சிறந்த அளவுல நான் பாட்டு பாடுவேன், தனசேகரை விட நான் சிறந்த அளவுல டான்ஸ் ஆடுவேன்றது எல்லாமே என்ன நீதிமானா இருக்கிறார் இல்லையா? என்னை பத்தி நான் சிறப்பா உணர்றது, நம்ம சபையை பத்தி சிறப்பா உணர்றதுனால நம்ம தேவன் முன்னாடி நீதிமானா இருக்க போறது கிடையாது. நம்மளோட விசுவாசம், நம்ம இண்டிவிஜுவலா நம்ம எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும், ஒரு சர்ச்சா நம்ம எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும், நம்ம ஃபெய்த் எவ்வளவு உறுதியா இருக்கு அப்படின்றதுதான் தேவன் முன்னாடி நம்மள சிறப்பான மக்களா காமிக்குது, நீதிமானா காமிக்குது. நம்மளோட ஆக்ஷனோ நம்மளோட ஃபீலிங்கோ இல்லை, நம்மளோட ஃபெய்த்தை தான் தேவன் முன்னாடி நம்மளோட சிறப்பான ஒரு மக்களா நம்மளை நிறுத்துது. சரிங்களா? ஸோ நம்ம அப்படி ஒரு லிவிங் ஃபெய்த்தோட வாழணுன்றது தான் தேவனோட அழைப்பு. சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு லிவிங் ஃபெய்த் உள்ள ஒரு மக்களா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதுதான் அவரோட எதிர்பார்ப்பு. தேவனோட எதிர்பார்ப்பு ஹபக்குக் கிட்ட இதுதான். சரிங்களா? ஏன்னா என் நேரத்திலையும் என் காலத்திலையும் தான் நான் செயல்படுவேன். ஆனா நான் செயல்படுவேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அது வரைக்கும் நீ லிவிங் ஃபெய்த்தோட நீ வாழணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அபக்குக்கோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப வைடா மாறிச்சு. அவரோட அந்த லிவிங் ஃபெய்த்துக்குள்ள அவர் டிராவல் பண்ணாரு. அபக்குக் 3:16-18 வரைக்கும் படிக்கலாம். எஸ் ப்ரோ. அவரோட ரெஸ்பான்ஸ், கடவுள் அவர் தேவனை கேள்வி கேட்டாரு, தென் தேவன் அவருக்கு பதில் சொன்னாரு. அவர் மறுபடியும் தேவனை கேள்வி கேட்டாரு, மறுபடியும் தேவன் பதில் சொன்னாரு. அந்த பதில்ல இருந்து அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அபகுக்கோட பதில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிட்டு, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் தூக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுவிலே. ஆனாலும் எங்களோட எதிர்ப்பு ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இணைப்பார்கள் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் மலர் அன்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டுமந்தைகள் உடலற்று போனாலும், உருவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் நன்றிக்குள் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். Amen. One of the amazing scripture in the Bible. So இதை பார்க்கும்போது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல் தானியத்தை விளையாமல் போனாலும், மந்தையில இருக்கிற ஆடுகள் வந்து பெருகாம போனாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும், நான் நிறைய வலிகளை சந்தித்தாலும், நிறைய வேதனைகளை சந்தித்தாலும், நிறைய துன்பங்களை சந்தித்தாலும், என் வாழ்க்கை சுச்சுவேஷன் நிறைய பினான்சியல் ப்ராப்ளம்குள்ள போனாலும், என்னோட வாழ்க்கை நிறைய ஹெல்த் இஷ்யூல போனாலும், என்னை சுத்தி நிறைய கெட்டவங்க எனக்கு கெட்டது செஞ்சாலும், என்னோட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில என்னோட நோய்கள் என்னை பயங்கரமா துன்பப்படுத்தினாலும் கூட, இது எல்லாத்துக்கும் மத்தியில நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என் தேவனே நீங்க என்னோட இருக்கீங்க. சரிங்களா? இதுதான் அபகுக்கோட ரெஸ்பான்ஸ், தேவனுக்கு அவர் கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ லைஃப் என்னைக்குமே எனக்கு பீஸ்ஃபுல்லா மாறுமான்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் அதை பீஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார். சரிங்களா? அந்த திட்டத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையுமே நான் சமாதானமா இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் தேவன் என்ன கிட்ட எதிர்பார்க்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவரோட அந்த விசுவாசம் அவரோட சூழ்நிலையை மாத்துச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு சொல்லிட்டாரு, என்னோட எலும்பெல்லாம் உடஞ்சி உள்ற மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கு, ஆனாலுமே கர்த்தாவே நான் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன், பிகாஸ் நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க, அது நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. அது எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியாது, அது நடக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். அது 100 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் கூட கழிச்சு நடக்கலாம்.
பட் அது நடக்கிற வரைக்கும் நான் இதே சந்தோஷத்தோட என் துன்பங்களுக்கு மத்தியில நான் வாழ்வேன். அவரோட சூழ்நிலை மாறிச்சான்னு கேட்டா இல்ல. அவரோட விசுவாசம் அவரை அந்த சூழ்நிலையிலையும் அவரோட கவலையிலிருந்து அவரை வெளியே வர வச்சுது. அந்த சூழ்நிலையிலும் அவரோட பயத்துல இருந்து அவரை வெளியே வர வச்சுது. அந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனிடத்துல சந்தோஷத்தை தேடக்கூடியவரா இருந்தார். வாழ்க்கை சூழ்நிலை மாறுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாருமே இருக்கிற அந்த சூழ்நிலையில தேவன் மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தம் அவர் கூட நடக்கிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நம்ம இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் தேவன் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அவரு கூட நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவனா இருக்காரு. பிகாஸ் ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஹீப்ரூ 11:6 என்ன சொல்லுதுன்னா, வித்தவுட் ஃபெய்த் இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அவங்க என்ன சொல்ல, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு ப்ளீஸ் காட்னு சொல்ல, இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். சரிங்களா? ஃபெய்த் விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல, தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபெய்த்ன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, கண்டிப்பா கவலையான சூழ்நிலைகள் தான். இப்போ சமீபத்துல கூட பார்க்கும்போது நம்ம நார்த் செக்டார்லயே ஒரு 3 மரணங்கள் தொடர்ச்சியா நடக்கக்கூடியதா இருந்தது இல்லையா? ஸோ நம்ம எல்லாருமே அதுக்கு போயிட்டு நம்ம வருந்துதலை தெரிவிச்சிருந்தோம். ஸ்டில் நவ் நம்ம அதுக்கான வருந்துதல் நம்ம இருதயத்துல இருக்கலாம். சாம் அவங்க அம்மா தவறக்கூடியவங்களா இருந்தாங்க, பார்த்திபன் ப்ரோ அவங்க அப்பா, அப்புறம் பிரியா சிஸ்டர் அவங்க அம்மா, இந்த மாதிரி நிறைய தவறுதல் நடந்தது. நிறைய தவறி போனாங்க. நம்ம சில நேரங்கள்ல பார்க்கும்போது மதி எங்கான பிரதர் அவரு ஏன் அவருக்கு இப்படி நடந்தது, நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய யோசிக்கலாம். நம்ம மனசுல நிறைய கேள்விகள் வரலாம், மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல ஐ திங்க் இந்த மாசமே பார்க்கும்போது ஒரு 30 நாளுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஐ ஹர்ட் 6 to 7 டெத்து. சரிங்களா? ஒரு 6 to 7 மரணங்கள் நான் கேட்டுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் நடக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்கள் நம்மளை சர்ப்ரைஸுக்குள்ள கொண்டு போகலாம். பட் எந்த சூழ்நிலையிலுமே தேவன் நம்ம விசுவாசிக்க தகுதியானவர். சரிங்களா? எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலுமே அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் மட்டுமே இந்த வாழ்க்கையை வழி நடத்த போதுமானது. சரிங்களா? ஸோ அதை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம செயல்படக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். பாதை எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அவர் வழி நடத்திட்டு போனா அதோட முடிவு எப்பவுமே சிறந்ததா தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்பி அவர் கூட நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். பிகாஸ் அவர் காட்டக்கூடிய வழிகள் எல்லாமே ஸ்மூத்தா இருக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் எல்லாமே சிறந்ததா இருக்கும் அப்படின்றது மட்டுமே நம்ம நம்பக்கூடியவங்களா இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, தேவன் நீதியானவர், அவர் சத்தியமுள்ள ஒரு தேவன். சரிங்களா? ஸோ அவர் நீதிமான்களை ஆசீர்வதித்து கண்டிப்பா ஒரு விக்கடான பீப்புளோட விக்கட்னஸை ஒரு நாள் அது மேல தன்னோட நீதி அவர் காண்பிக்கக்கூடியவரா இருப்பாரு. ஆனா அதை செய்யறதுக்கு அவர் ஒரு சித்தம் வச்சிருக்காரு, ஒரு நேரம் வச்சிருக்காரு, அதற்கான ஒரு வழியும் வச்சிருக்காரு. சரிங்களா? தேவன் எப்பவுமே அவரோட சித்தத்தின்படியும் அவரோட நேரத்தின்படியும் அவரோட வழியின்படியும் தான் செயல்படுவார். இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவரோட சித்தத்தை நம்ம தேடுவோம், அவரோட வழியை நம்ம தேடுவோம், அவரோட நேரத்துக்காக நம்ம காத்திருப்போம். சரிங்களா? அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கையை அதுக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருப்போம். அதே நேரத்துல தேவன் அவர் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை எப்ப நிறைவேற்றுவார்னு கேட்டா அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அந்த மீன்வைல், அந்த இடைப்பட்ட காலம், நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்கலாம், நிறைய வலிகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம், நிறைய வேதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கு மத்தியிலையுமே நம்ம அவர் மேல விசுவாசமாகவும் அவரோட உள்ள உறவுல நம்ம சந்தோஷமாவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த லிசனிங். காட் வித் தி க்ளோரி. ஆமென். நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா 2 விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அபக்குக்கும் தேவனுக்குள்ள உறவு முறையை நான் பார்க்கக்கூடியதா இருக்கேன். ஏன்னா